இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல பாத்தீங்கன்னா ரமேஷ் அப்படின்ற ஒரு நபரை தான் காமிக்கிறாங்க. அவருக்கு வயது 34 இருக்கும். இப்பதான் முதல் கல்யாணம் பண்ணி ஃபர்ஸ்ட் நைட் எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணி உள்ள அனுப்பி வைப்பாங்க. அண்ட் உள்ள போனதும் வேலைகள் எதுவுமே ஆரம்பிக்காம இவர் எழுதின ஒரு புக்கை பாத்தீங்கன்னா அவங்களுக்கு படிச்சு காட்டி அந்த புக்கில் இருக்க வசனங்கள் எல்லாத்தையும் பேசிக்கிட்டு இருக்காரு. அண்ட் கல்யாண பொண்ணோட பேர் பாத்தீங்கன்னா ஸ்மிருதி பத்மினி அப்படின்றது தான். ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த இடத்துல கரண்ட் போகுது. இவங்களுக்கு என்ன ஏதுன்னு தெரியாம இப்பதான் முதல் முறையா எங்களோட வீட்டுல கரண்ட் போயிருக்கு. என்ன பண்றது, இருந்தாலும் பரவாயில்ல, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. நிலாவை பார்க்க வெளியில ரொம்ப அழகா இருக்கும், நம்ம வேணா வெளியே பேசிக்கிட்டே நிலாவை பார்க்கலாமான்னு சொல்ல இவங்களுக்கு இந்த விஷயம் ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. நானும் வெளியே போகணும் அப்படின்னு மாதிரி உங்ககிட்ட கேட்கலாம் தான் இருந்தேன், வாங்க யாருக்கும் தெரியாம போகலாம் அப்படின்னு மாதிரி வீட்டை விட்டு வெளியே வந்து வயல்வெளியில இருக்கும் அங்க நடந்து போய்கிட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. ஆனா அப்படி போய்கிட்டே இருக்கும்போது நிறைய விஷயங்களை பேசிக்கிட்டோம். இந்த இடம் அழகா இருக்குல்ல அப்படின்னு மாதிரி பேசிக்கிட்டு போற மாதிரி காமிக்கிறாங்க. ஆனா அப்படியே கட் பண்ணா தூரத்துல ஒரு கார் நிக்கும். லைட் எரிஞ்சுக்கிட்டே இருக்கிறதால ஹீரோக்கு ஒரு மாதிரி டவுட்டா இருக்கு. இந்த நேரத்துல கார் இங்க யார் எடுத்துட்டு வந்து விட்டான்னு கேட்க அந்த கார் வர சொன்னதே நான் தான் சொல்றாங்க. கட் பண்ண காருக்குள்ள இருந்து ஒரு நபர் பீஸ்காரோட வர. சோ இவங்களோட வீட்டுக்குள்ள கரண்ட் போனதுக்கான காரணம் இவர் தான். இவர் இங்க வந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னா இந்த பொண்ணோட லவ்வரா தான் இருப்பார். நாங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணிக்கிட்டு இருந்தோம், வீட்டுல சொல்லணும்னு நினைச்சோம், ஆனா எதுவுமே அப்படி அமையல. இதனால எங்களுக்கு வேற வழி தெரியாம இந்த பிளானை நாங்க ஃபாலோ பண்ணிட்டோம், எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு மாதிரி ரெண்டு பேரும் கார்ல ஏறி கிளம்பிக்கிட்டே இருக்காங்க. முத ராத்திரி அதுவுமா பொண்ணு ஓடி போயிட்டா அப்படின்ற விஷயம் தெரிஞ்சா என்ன ஆகும், இவரு ஒரு மாதிரி அப்செட்ல நின்னுகிட்டே இருக்க இந்த விஷயம் தீயா பரவ ஆரம்பிக்குது. இதனால இவரோட பேர் பயங்கர டேமேஜ் ஆகி போகுது. ஊர்ல இருக்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு பத்மினி அப்படின்னு மாதிரி ஓடி போன பொண்ணை வச்சு பயங்கரமா கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவரோட பேருக்கு பதிலா பத்மினி அப்படின்ற பட்ட பேரை வச்சு கூப்பிட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. ஆனா அப்படியே கட் பண்ணி வீட்டுல காமிக்கிறாங்க. பக்கத்து வீட்டு லேடி பாத்தீங்கன்னா கொஞ்சம் மருந்து இருந்தா தர முடியுமா இவங்க அம்மா கிட்ட பேசிக்கிட்டு ஹீரோவை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. பாவம் காலகாலத்துல கல்யாணம் நடந்திருக்கணும், கல்யாணம் நடந்தும் இப்படி ஆகி போச்சு, ஓடி போனவன் நல்லா இருப்பாளா அப்படின்னு மாதிரி பழைய விஷயங்கள் எல்லாத்தையும் தோண்டிக்கிட்டே இருக்க வெளியில வாழை மரத்தை எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு இருக்க இவரை காமிக்கிறாங்க. இவருக்கு இனிமேல் கல்யாணமே வேணாம் போல அப்படின்னு மாதிரி உள்ள இருக்கிறவங்க பேச, ஆனா இவர் பாத்தீங்கன்னா அந்த தெருவில் இருக்க ஒரு பொண்ணை சைட் அடிக்கணும் அப்படின்னு மாதிரி அங்க வந்து நின்றுட்டு இருப்பார். இந்த விஷயம் யாருக்கும் தெரியாது. ஆனா அப்படியே கட் பண்ண உள்ள வராரு. இவங்க பேசிக்கிட்டு இருக்க எல்லாத்தையும் கவனிச்சுட்டு செம்ம கடுப்பாய் நீங்க முதல்ல இங்க இருந்து கிளம்புங்கன்னு சொல்ல இவரோட கல்ல ஒரு மாதிரி சோகம் தெரியுது. கட் பண்ண அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா கல்யாணம் நடந்த சம்பவங்கள் எல்லாத்தையும் நினைச்சு பாத்துக்கிட்டே இருக்காரு. தூக்கம் வரல. ஆனா அந்த பொண்ணு கடைசியா ஒரு இடத்துல விட்டு ஓடி போச்சு இல்லையா, அந்த இடத்தையே போய் பாத்துக்கிட்டே இருக்காரு. அப்படியே கட் பண்ண கல்யாண ஆல்பம் ரெடி ஆயிடுச்சு, அதை நீங்க வாங்கிக்க முடியுமான்னு கல்யாண போட்டோ எடுத்தவர் வந்து கேட்கிறாரு. கல்யாணமே மறக்கணும்ன்றேன், உன்னை யாரும் ஆல்பத்தெல்லாம் போட சொன்னா, ஒழுங்கு மருந்தியா இதை எடுத்துட்டு ஓடி போகணும்னு சொல்ல அந்த சமயம் பார்த்து ஊர்ல இருக்க ஒரு பெரிய மனுஷனோட சாவு வந்துருச்சு அப்படின்னு மாதிரி தகவல் வருது. இவர் பகல்ல போனா நிறைய பேர் கலாய்ப்பாங்க அப்படின்றதுனால நைட்டு போற மாதிரி காமிக்கிறாங்க. ஆனா அந்த சமயத்துலதான் இவர் சைட் அடிச்சுக்கிட்டு இருக்கா இல்லையா, அந்த பொண்ணு அங்க இருக்கும். இவரோட அம்மா கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறதால இவரும் அந்த பொண்ணை சைட் அடிச்சுக்கிட்டே இருக்கு. அந்த சமயம் பார்த்து இவரோட அம்மா அந்த பொண்ணை கூட்டு வந்து இங்க எல்லாரும் ஒரே ஆம்பளைங்களா இருக்காங்களா, இல்ல நீ நம்ம வீட்டுக்கு கூட்டு போடா, நம்ம வீட்டு ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிக்கிட்டோம்னு சொல்ல இவங்க முதல்ல நான் தனியா போய்க்கிறேன்றாங்க. இல்ல அவன் கூட வரட்டுமா, அதுதான் உனக்கு சேஃப்னு சொல்ல இவரு சந்தோஷப்பட்டுக்கிட்டே கூட போறாரு. வீட்டுக்கு போனதும் நீங்க கொஞ்சம் வெளியிலே இருக்க முடியுமா, நான் போயிட்டு உடனடியா வந்துடுறேன்னு உள்ள போக இவர் காத்துக்கிட்டே இருக்காரு. கொஞ்ச நேரம் கழிச்சு ஏதோ பேசுற சத்தம் கேக்குது. என்னவா இருக்கும் அப்படின்னு மாதிரி ஜன்னல் எட்டி பார்க்க அங்கதான் ஒரு ட்விஸ்ட். இவரோட தம்பிய பாத்தீங்கன்னா அவங்க லவ் பண்ணிட்டு இருப்பாங்க போல, அவங்க கிட்ட பெட்டை கட்டி இங்க வந்து ஒரு முத்தத்தை கொடுத்து பேசிக்கிட்டு இருக்க இந்த விஷயத்தை இவர் பாக்குறாரு. மனசு உடைஞ்சு போயிடாரு. ஆனா அதே சமயத்துல இவரோட ஃப்ரெண்ட் அங்க வந்து இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு உடனடியா உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி ஆகணும்டா, இதனாலதான் இந்த மாதிரி எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு, நாளைக்கே உனக்கு ஒரு புரோக்கரை பார்த்து நம்ம கல்யாணத்தை முடிச்சாகணும்னு சொல்ல அப்படியே கட் பண்ணி அந்த புரோக்கரை காமிக்கிறாங்க. அந்த இடத்துக்கு ஏற்கனவே கணேஷ் அப்படின்ற ஒரு ஆள் வந்து எனக்கு பொண்ணு பார்க்கணும் அப்படின்னு மாதிரி படாத பாடுபடுத்திக்கிட்டு இருக்க, நீங்க கொஞ்ச நேரம் உட்காருங்க, இவங்களை பார்த்துட்டு அப்புறம் உங்களுக்கு என்ன எதுன்னு கூட்டு போறேன்னு சொல்லி ஹீரோட டீடைல்ஸ் எல்லாத்தையும் கேட்டு செகண்ட் மேரேஜுக்கான ப்ரொபோசல் எல்லாத்தையும் காட்டிக்கிட்டு இருக்காரு. இவங்க எல்லாருமே வயசானவங்க மாதிரி தெரியறாங்க. நம்ம ஆளுக்கு கல்யாணம் ஆகி முதல் ராத்திரி அன்னைக்கு ஓடி போச்சுப்பா, இதனால முதல் கல்யாணமே பாரு அதுதான் பக்காவா இருக்குன்னு சொல்ல 30+ மேல இருக்க பொண்ணுங்களோட ப்ரொஃபைல் எல்லாத்தையும் காமிக்கிறார். இதை பார்த்தது அங்க உட்காந்துக்கிற கணேஷ் பாத்தீங்கன்னா எழுந்து வந்து இந்த பொண்ணு நீ எனக்கு தானடா காமிச்ச, இவனுக்கு இதே காமிக்கிற, ஒரு பொண்ணு எப்படா 2 பேரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்ல நீ போய் உட்காருங்க சார், சும்மா கடுப்பேத்திட்டு இருக்காதீங்க அப்படின்ற மாதிரி டீடைல்ஸ் எல்லாத்தையும் வாங்கிட்டு ஹீரோ அவரோட நண்பரும் கிளம்புறாங்க. கட் பண்ணா ஸ்ரீதேவி அப்படின்றவங்கள காமிக்கிறாங்க. 32 வயசுக்கு மேல ஆச்சு, இன்னும் வரவங்க எல்லாரையும் தட்டி கழிச்சுக்கிட்டே இருந்தா என்னமா அர்த்தம், இப்ப வரப்போறவனாச்சும் அதுக்கு பிடிச்சிருக்கானா இல்லையான்னு பார்த்து சொல்லுமான்னு சொல்ல அப்படியே கட் பண்ணி மாப்பிள்ள வந்துட்டாருன்னு சத்தம் கேக்குது. வெளியில இவங்களை காமிக்கிறாங்க. அந்த ஸ்ரீதேவியை பார்க்கணும் அப்படின்னு மாதிரி வந்திருப்பாங்க. உள்ள ஹீரோ என்டர் ஆகிட்டே இருக்கும்போது இவரோட முதல் மனைவி கார்ல கூட்டு போனாங்க இல்லையா, அந்த கார் மாதிரி இங்க ஒரு கார் இருக்கதை கவனிக்கிறார். இதனால எதுவுமே பேசாம இந்த வீடு நமக்கு வேணாம், இந்த பொண்ணு நமக்கு வேணான்னு போக உள்ள இருக்கவங்க வெளியே வராங்க. என்னப்பா ஆச்சு ரிட்டர்ன் போய்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்ல மாப்பிள்ளையோட ஃப்ரெண்டு மட்டும் வந்து நம்ம கோச்சுக்காதீங்கம்மா, நம்ம பையனுக்கு உங்க வீட்டை பிடிக்கலாம்,
அதாவது ஸ்ட்ரைட்டா வீடுன்னு சொல்ல முடியாது, அங்க கார் வச்சிருக்கீங்க இல்லையா, அந்த காரை பிடிக்கலாமான்னு சொல்ல பக்கத்துல இருக்க ஸ்ரீதேவி செம்ம கடுப்பாயிடுறாங்க. ஸ்ட்ரைட்டா இவர்கிட்ட போய் மூஞ்சிக்கு நேரா, இப்பவே நீ எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பிக்கிறியா, என் வீட்டு ப்ராப்பர்ட்டி பார்த்துதான் நீ கல்யாணம் பண்ணிப்பேன் தாறு மரா கிழிக்க, இவர் எனக்காச்சும் பரவாயில்ல ஒரு கல்யாணம் ஆயிருக்கு, இன்னும் உனக்கு ஒரு கல்யாணம் கூட ஆகல, 32 வயசு ஆகுது, உன் நிலைமைய பார்த்துக்கோன்னு சொல்லி திட்டிட்டு அங்க இருந்து வண்டி ஏறி கிளம்பிடுறாரு. ஆனா அப்படியே கட் பண்ணி ஹீரோ வேலை செய்யற காலேஜ காமிக்கிறாங்க. அங்க பாத்தீங்கன்னா ப்ரொஃபஸரா இருக்கிறவர் தான் இவரு. அவர் தன்னோட வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்க அதே சமயத்துல பிரின்சிபல் ரூம்ல ஒரு லேடி ப்ரொஃபஸர் வந்து ஜாயின் ஆகுறாங்க அப்படின்னு மாதிரி காமிக்கிறாங்க. அவங்களோட பேர் என்னமான்னு கேட்க இந்த சீன் இதோட கட் ஆகுது. இந்த சைடு வேலை செஞ்சுக்கிட்டே இருந்த மனுஷனுக்கு தன்னை யாரோ கூப்பிடுற மாதிரி தோணுது. இருந்தாலும் பெருசுபடுத்தாம அமைதியா இருக்காரு. அந்த சமயத்துலதான் இவர் எழுந்து நடந்து போய்கிட்டே இருக்கும்போது பின்னாடி புதுசா ஜாயின் பண்ணாங்க இல்லையா, அந்த டீச்சர் அம்மா வந்துட்டு இருக்காங்க. அவங்கள கூப்பிடணும் அப்படின்றதுக்காக பிரின்சிபல் கூட இருக்கிற நபர் பத்மினி அப்படின்ற மாதிரி அவங்களோட பேரை சொல்லி கத்த, இந்த பேரை தான் ஹீரோ கலாய்ப்பாங்க இல்லையா, சுருக்குன்னு ஆயிடுது. இவரை ஊர்ல தான் வச்சு கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. காலேஜ்ல இந்த பேர் யாருக்கும் தெரியாது அப்படின்ற மாதிரி இருந்த மனுஷன் இந்த பேரை கேட்டதோ எவன்டா இந்த பேரை சொன்னதுன்னு சொல்ல பிரின்சிபல் பக்கத்துல இருக்க ஆளை கைய காமிக்கிறாங்க. எட்டி ஒன்னு விட்டுறாரு. பிரின்சிபல் தான் இதை சொல்ல சொன்னாருன்னு அவர் ஒரு பக்கம் சொல்ல பிரின்சிபல் மூக்குல ஒரு குத்து. அப்படியே கட் பண்ணா இவரோட ஃபேமிலி மொத்தமா வந்துடுறாங்க. அவனுக்கு அந்த பேர்ல தான் சார் பிரச்சனை, அதே மாதிரி ஒரு டீச்சர் இருக்காங்க அப்படின்றது அவனுக்கு தெரியாம போயிடுச்சு, தெரிஞ்சிருந்தா இந்த தப்புலாம் நடந்திருக்குமா சார், இதை ஒரு வாட்டி மட்டும் மன்னிச்சிருங்கன்னு சொல்ல அவர் ஒரு நாள் ஃபுல்லா நீ முட்டி போட்டுக்கிட்டே இருக்கணும் ஹீரோட நண்பருக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்து ஹீரோக்கு ஒரு வாரம் லீவு கொடுத்து அனுப்பி விட்டுட்டார். ஆனா அப்படியே கட் பண்ணா கணேசன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தா இல்லையா, அவரை காமிக்கிறாங்க. அவர் பாத்தீங்கன்னா ஒரு பெட் ஃபேக்டரியை வச்சு மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்க ஆளு. இன்னொரு இடத்துல பொண்ணு பார்க்கணும் அப்படின்னு மாதிரி வேக வேகமா கிளம்பி போக அந்த ஸ்ரீதேவி இருக்காங்க இல்லையா, அவங்க தான் அது. அவங்க கிட்ட தனியா பேசணும்னு சொல்லி பெட்ல போய் உட்காரும் போது அப்பதான் தெரியாது நம்ம கம்பெனியோட பெட் தான் இது அப்படின்றது. என்னங்க அங்க சுத்தி இங்க சுத்தி நம்மளோட கம்பெனி பெட் நீங்க போட்டிருக்கீங்க, இது நல்லா இருக்கா அப்படின்னு மாதிரி பெட்டை பத்தி நிறைய விஷயங்களை கேட்டுக்கிட்டே இருக்கு. அவங்க ஒரு கட்டத்துல கடுப்பாய் வெளியே போனான்றாங்க. கூட்டு வந்த எல்லாருமே ஏன்னா நீ பொண்ணு பார்க்க வந்த இடத்துல பெட்டை பத்தி எடா கேட்பாங்கன்னு சொல்ல இவர் ஒரு மாதிரி ஆயிட்டார். இனிமேல் எனக்கு எந்த பொண்ணையும் நான் பார்க்க போறதா இல்ல, எனக்கு இவதான் அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிருச்சு. கணேசன் ஸ்ரீதேவி காம்பினேஷன் நல்லா இருக்குல்லன்னு சரிக்க அப்படியே கட் பண்ணி இவங்களை கரெக்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக சில வேலைகளை பண்றாரு. ஸ்ரீதேவி ஃபேமிலி கோர்ட்ல லாயரா இருக்கிறவங்க, இவங்களுக்கு கிளைண்ட்டை புடிச்சு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய ஆளுங்களுக்கு போன் பண்ணி அவங்க கிட்ட போய் டிவோர்ஸ் வேணும்னு கேளு, அது வேணும்னு கேளு, இது வேணும்னு கேளு நிறைய ஆளுங்களை அனுப்பிக்கிட்டே இருக்காரு. ஒரு கட்டத்துல எல்லாத்துக்கும் முன்னாடி இவர் தான் இருக்காரு அப்படின்ற விஷயம் தெரிஞ்சு போச்சு. அதையும் தாண்டி வீட்டுக்கு நிறைய பொருட்கள், அதாவது இவரோட கம்பெனில இருந்து உங்களுக்கு குழுக்கள் முறையில பரிசு வந்திருக்குலாம் தூக்கிட்டு போக இவங்க ஒரு மாதிரி கன்வின்ஸ் ஆயிடுறாங்க, இவர் நம்மள எல்லாம் பார்த்துப்பாரு அப்படின்னு மாதிரி. இதனால அவரை பார்த்து ஒரு சிரிப்பு சேர்க்க தெரிஞ்சு போயிடுச்சு கரெக்ட் ஆகிட்டாங்க அப்படின்ற விஷயம். மனசுக்குள்ள பட்டாம்பூச்சி பறக்குது. ஆனா அப்படியே கட் பண்ணா இந்த சைடு ஒரு வாரம் லீவை முடிச்சுட்டு காலேஜுக்கு போற ஹீரோவை காட்டுறாங்க. கிளாஸ்ல இருக்க எல்லாருக்குமே பத்மினி அப்படின்றது இவரை கலாய்க்க வச்சிருக்க பேருன்னு தெரிஞ்சு போய் அங்க இருக்க எல்லாருமே ஒரு பயங்கரமா கலாய்க்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த விஷயத்த அங்க இருக்கிற பத்மினி டீச்சர் பாத்தீங்கன்னா நோட் பண்றாங்க. இன்னொரு பக்கம் கட் பண்ண புது காதலர்கள் ஆனாங்க இல்லையா, அவங்கள காமிக்கிறாங்க. நம்ம கல்யாணத்தை நான் கிராண்டா பிளான் பண்ணிருக்கேன், கல்யாணத்துக்கு அப்புறம் நீ வீட்டுல தானே இருப்ப, ஒரு அம்மா கூட்டு வந்துட்டு நம்ம ஜாலியா இருக்கலாம்னு சொல்ல இவங்க யோசிக்கிறாங்க. நான் என்னோட வக்கீல் வேலைக்கு தானே போக போறேன், நான் எதுக்காக வீட்டுல இருக்க போறேன்னு சொல்ல நீ வேலைக்கு எல்லாம் போக வேணாமா, வீட்டுல இருக்கிறது தான் நல்லதுன்னு சொல்ல. ஆனா இவங்க கடுப்பாயிடுறாங்க. எல்லாருக்கும் அவங்கவுங்க வேலை எப்படி முக்கியமோ அதே மாதிரிதான் எனக்கும் என் வேலை, நான் கல்யாணத்துக்கு அப்புறமும் போவேன் அப்படின்னு மாதிரி தீர்த்து சொல்ல இவர் ஒரு மாதிரி மூஞ்சி வச்சுக்கிட்டு சரிமான்னு தலையாட்டார். கட் பண்ண இந்த சைடு லைப்ரரியில இருக்க புக்கை படிக்கணும் அப்படின்றதுக்காக ஹீரோ வேகமா லைப்ரரிக்கு போக அந்த புக்கை அங்க இருக்க பத்மினி படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம அங்க ரிட்டர்ன் வர அவங்க இவர் கையில வந்து அந்த புக்கை கொடுத்து இந்த புக்கு நல்லா இருக்கு படிச்சுக்கோங்கன்னு கொடுத்துட்டு போக அது உள்ள ஒரு லெட்டர் இருக்கும். உங்களை எல்லாரும் பத்மினி அப்படின்ற மாதிரி கலாய்க்கிறதால நீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்கன்னு நினைக்கிறேன், இனிமேல் அதுக்கு ஒரு வழி சொல்லவா, உண்மையான பத்மினி டீச்சர் நான் தான் இங்க வந்துட்டேன் இல்லையா, யார் உங்களை பத்மினின்னு கூப்பிட்டாலும் அதுக்கு ரியாக்ட் பண்ணாதீங்க, அவங்க என்ன கூப்பிட்டதான் நினைச்சுக்கோங்க அப்படின்றது. இதை பார்த்தது ஒரு அழகா சிரிக்கிறார். ஆனா அப்படியே கட் பண்ணா பொண்ணுங்களுக்கும் நமக்கு அதிர்ஷ்டமே இல்ல அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்க இவரோட வாழ்க்கையில ஒரு வெளிச்சம் வர மாதிரி காமிக்கிறாங்க. அவங்க கிட்ட நம்பர் எல்லாத்தையும் ஷேர் பண்ணி அவங்க கிட்ட மணிக்கணக்கா பேச ஆரம்பிக்கிறாரு. ஆனா அவங்களும் பாத்தீங்கன்னா புடிச்சு போய் நிறைய விஷயங்களை ஷேர் பண்றதும் இவர் கூட நிறைய பேசிக்கிட்டே இருக்கிறதுமா சில நாட்கள் போகிற மாதிரி காமிக்கிறாங்க. ஆனா அந்த சமயத்துலதான் இவரோட நண்பருக்கு பாத்தீங்கன்னா இந்த விஷயம் தெரிய வருது. பத்மினி அப்படின்ற ஒரு ப்ரொஃபஸரை தான் நான் லவ் பண்றேன்னு சொல்ல அவருக்கு அளவில்லா சந்தோஷம். அந்த பேரு வேணாம் அப்படின்னு மாதிரி எவ்வளவு கடுப்புல இருந்த இப்ப அதே பேர்ல ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணிட்டிய பலேவான ஆள்றானின்னு சொல்ல இவருக்கும் பாத்தீங்கன்னா இவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த பேர் புடிச்சு போன மாதிரி சேர்க்கிறார். கட் பண்ணா பத்மினி அனுமதியோட பொண்ணு கேட்கணும் அப்படின்னு மாதிரி முடிவு பண்றாரு. அங்க பாத்தீங்கன்னா அவங்களோட ஃபேமிலி மொத்தத்திலயும் தலையிடுறது அவங்க மாமா தான் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க மாமா இன்ட்ரோ கொடுக்குறாங்க. கட் பண்ணா ஃபேமிலி மொத்தமா உட்காந்து ரெண்டு பேர் வீட்லயும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஹீரோவோட வாழ்க்கையில என்ன நடந்தது, இப்ப எந்த நிலைமையில இருக்காரு அப்படின்ற எல்லாத்தையும் அவங்க கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. எந்த ஆட்சேபனமும் இல்ல. இவருக்கு பொண்ணு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி தயாராயிட்டாங்க. ஆனா அதுல ஒரு கண்டிஷனை
போடுறாங்க. அது என்னன்னா முதல் கல்யாணம் பண்ணி ரெஜிஸ்டர் எல்லாத்தையும் பண்ணிருப்பா இல்லையா, அன்னைக்கு நைட்டே தான் ஓடி போயிருப்பாங்க. சோ லீகலா அவங்க கல்யாணம் பண்ணவங்க தான் இன்னும் வரையும் அதுக்கு டிவோர்ஸ் வாங்கல அப்படின்ற விஷயம் இருக்கும். நீங்க அவங்க கிட்ட டிவோர்ஸ வாங்கிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா இந்த கல்யாணத்தை பண்றதுல எந்த விதமான ஆட்சேபனமும் இல்லன்னு சொல்ல இவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அவ ஓடி போயிட்டா, அவகிட்ட போய் நான் எப்படி டிவோர்ஸ் வாங்குறது அப்படின்ற மாதிரி அப்செட்ல இருக்கும்போது பத்மினி ஒரு நம்பரை கொடுக்குறாங்க. இந்த லாயரை போய் பாருங்க, அவங்க கண்டிப்பா நமக்கு உதவுவாங்கன்னு சொல்ல போய் பார்த்தாதான் தெரிய வருது இவர் பொண்ணு பார்த்து ரிஜெக்ட் பண்ணிட்டு வந்தார் இல்லையா ஸ்ரீதேவி, அவங்க தான். நம்ம முன்னாடி போய் இதை பத்தி பேசணும் அப்படின்னா அவங்க கடுப்பாயிடுவாங்க. இதனால நம்ம நண்பனை விட்டு ட்ரை பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி முனிப்புல அவர் மூலமா பேசி கொஞ்சம் கொஞ்சமா விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லி நீங்க ஏதாவது இதுக்கு உதவி பண்ணணும்னு சொல்ல அங்க ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க, ஃபேமிலி கிட்ட போய் பேசிடுவாங்க, அப்புறம் ஏதோ இருந்தாலும் பாத்துக்கலாம்னு சொல்றாங்க. இதனால ஓடி பொண்ணு இருக்காங்க இல்லையா, அவங்களோட ஃபேமிலியை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி போறாங்க. போறதுக்கு முன்னாடி இவர்கிட்ட பாத்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். என்னதான் இருந்தாலும் முதல் ராத்திரி அன்னைக்கு ஓடி போயிட்டா இது அவங்களோட தப்பு தான் இல்லையா, இதனால அவங்க பயங்கர கில்ட்டியா ஃபீல் பண்ணுவாங்களோ அப்படின்ற தாட்ல போவார். ஆனா அங்க நடக்கிறதே வேற. உனக்குலாம் அறிவு இருக்கா இல்லையாடா, நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு அவ பண்ணிக்கிட்டு இருக்க விஷயங்கள் எல்லாத்தையும் மறைச்சு காதலி அறுத்து போட்டு கல்யாணம் பண்ணி வச்சோம், முதல் ராத்திரி அன்னைக்கு ஓட விட்டுட்டிய, அவ போற அப்படின்னா டாட்டா காட்டியாடா அனுப்பு, நீலாம் ஒரு பையனாடா அப்படின்னு மாதிரி கேவலப்படுத்தி கெட்ட கெட்ட வார்த்தையால திட்டிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு மேல இங்க கேட்டோம் அப்படின்னா சரி வராது, கிளம்புறதுதான் ஒரே நல்ல முடிவு அப்படின்னு மாதிரி அங்க இருந்து எதுவுமே பேசாம கிளம்பிட்டுறாரு. கட் பண்ண அவங்களை கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு தம்பி கூட சேர்ந்து என்னென்னமோ காரியெல்லாம் பண்ணி பாக்குறாரு. எதுவும் கை கொடுக்குற மாதிரி தெரியல. இதனால இவர் கட்டிக்க போற பொண்ணு பத்மினியை கூப்பிட்டுக்கிட்டு ஸ்ரீதேவிய பாக்கணும் அப்படின்ற மாதிரி கிளம்புறாரு. நான் அதுக்கு முன்னாடி போன் அடிச்சு நான் இப்ப கட்டிக்க போற பொண்ணோட வரப்போறேன், அவன் முன்னாடி நான் உங்களை பொண்ணு பார்க்க வந்தேன் அப்படின்ற விஷயத்த சொல்லிக்க வேணான்னு சொல்லி கூப்பிட்டு போய் உட்கார வைக்க நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்றாங்க. எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி அப்செட்லயும் இருக்காங்க. அப்பதான் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அந்த பொண்ணு ஓடி போயிட்டா அப்படின்ற மாதிரியே கோர்ட்ல கேஸ ஃபைல் பண்ணுவோம், என்ன வருதுன்னு பாத்துக்கலாம்னு சொல்லி முடிவு எடுக்கிறாங்க. அந்த சமயத்தாலதான் இவங்களோட காதலனான கணேஷ் இருக்கா இல்லையா, அவர் இவங்களுக்கு போன் பண்ணி படாத பாடுபடுத்திட்டு இருக்காரு. மெசேஜ் ப்ளூடிக் வந்துருச்சு, ரிப்ளை பண்ணாம என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இவங்களுக்கு இது ஒரு மாதிரி டென்ஷனை கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஆனா அந்த சமயத்துலதான் ஹீரோ இவங்களை வந்து பாத்துட்டு போற விஷயத்த கணேஷ் கண்டுபிடிக்கிறாரு. அவன் கேஸ்ல எதுக்கு எடுத்து நடத்துற, ஊருக்குள்ள அவனை என்ன மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க தெரியுமா, முதல்ல அவனோட கேஸ் எடுத்து நடத்துறத நிறுத்துன்னு சொல்ல, ஆனா இவங்க பாத்தீங்கன்னா முடியாதுன்றாங்க. அந்த கேஸ் எடுத்து நடத்தி கண்டிப்பா நான் ஜெயிச்சு காட்டுவேன்னு சொல்ல கணேஷுக்கு இது வெறுப்ப கொடுக்குது. அதை அப்படியே கட் பண்ணி கோர்ட்ல காமிக்கிறாங்க. அங்க இருக்க எல்லாரும் முன்னாடி ஜட்ஜ் உட்காந்து என்ன விஷயம் பண்ணி கேட்டு தெரிஞ்சு, உன் பொண்டாட்டி ஓடி போயிட்டாலா, அதுக்கெல்லாம் எதுவும் பண்ண முடியாது, உன் பொண்டாட்டிய கூட்டு வந்தா மட்டும்தான் அப்பதான் நான் இந்த டிவோர்ஸ் கேஸ ஃபர்தரா எடுத்துட்டு போக முடியும் அப்படின்னு மாதிரி ஒரு மாசம் தள்ளி போட்டுட்டுறாங்க. பயங்கர அப்செட்ல இருக்காங்க. ஆனா அது கூடவே கணேஷ் இருக்கா இல்லையா, அவரு ஸ்ரீதேவி கிட்ட வந்து இந்த கேஸ தோத்து போயிட்டேன்னு கேட்க நான் தான் சொல்லியிருக்கல இந்த கேஸ நான் ஜெயிக்க விட மாட்டேன்னு எழுந்து போறாங்க. இவருக்கு ஒரு மாதிரி அப்செட்டாவே இருக்கு. கட் பண்ணா ஹீரோவை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இதுக்கு அடுத்த நாள் ஸ்ரீதேவி வந்துட்டுறாங்க. நம்ம அந்த பொண்ணோட அப்பா அம்மா வீட்டுல போய் எதுக்கும் இன்னொரு வாட்டி கேட்டு பார்ப்போம், ஏதாவது தெரிய வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்ற மாதிரி சொல்லி ரெண்டு பேரும் வண்டியில போயிட்டு இருக்காங்க. போன வாட்டியே அந்த மனுஷனை பயங்கரமா திட்டான், இந்த வாட்டி நான் வரல அப்படின்றதுக்காக இவங்களை மட்டும் போக சொல்ல இவங்க போய் உங்களோட பொண்ணு எங்க, அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியுமான்னு கேட்க இவர் வேக வேகமா உள்ள கூப்பிட்டு போய் ஒரு நாயை கூப்பிட்டு காமிச்சு இதுதான் என்னோட பொண்ணு பத்மினின்னு சொல்ல தெரிஞ்சு போயிடுச்சு, நம்மள கலாய்க்கணும் அப்படின்னு நோக்கத்துல பண்ணிட்டு இருக்காருன்ற விஷயம். அமைதியா அங்க இருந்து கிளம்ப இந்த விஷயத்த ஹீரோ கிட்ட சொல்லி அங்க இருந்து கிளம்பணும் ட்ரை பண்றாங்க. அப்பதான் ஓடி போன அந்த பொண்ணோட தங்கச்சி இருக்கு இல்லையா, அது வேகமா ஓடி வந்து அக்காவோட நம்பர் என்கிட்ட இருக்கு, நம்பரை ஷேர் பண்ண அது மூலமா ஏதாவது கிடைக்கும் ட்ரை பண்றாங்க. ஆனா அதே சமயத்துல ஸ்ரீதேவி பண்ண விஷயங்களால கணேசன் செம்ம கடுப்புல இருப்பாரு இல்லையா, இதனால அவங்கள ஒரு டின்னர் கூட்டு போகணும் அப்படின்னு மாதிரி முடிவு பண்ணி அவங்க கிட்ட பேசணும் அப்படின்னு மாதிரி ட்ரை பண்ண அதே சமயத்துல ஹீரோவும் பாத்தீங்கன்னா அவர் கல்யாணம் பண்ணிக்க போற பத்மினியை கூட்டு ஒரு டின்னருக்கு வந்திருப்பாரு. ரெண்டு சைட்லயும் ரெண்டு கப்பிள்ஸ் உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த சமயத்துலதான் ஓடி போன அந்த பொண்ணு சென்னையில ஒரு லொகேஷன்ல இருக்கா அப்படின்னு விஷயம் தெரிய வருது. உடனே இவங்க மாத்தி மாத்தி மெசேஜ் பண்ணிக்க ஆரம்பிக்கிறாங்க, அவங்க இருக்கிற இடம் கிடைச்சிருச்சு, நம்ம நாளைக்கே போய் மீட் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி. இதனால பக்கத்துல இருக்கிறவங்கள மறந்துடுறாங்க. இந்த சைடு கணேசன் செம்ம கடுப்பாயிட்டாரு, இன்னொரு சைடு பத்மினி அவங்க கடுப்பாய் எழுந்து போயிடுறாங்க. ஆனா இவங்களுக்கு லொகேஷன் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு மாதிரி பயங்கர சந்தோஷம். கட் பண்ணா ஸ்ரீதேவி இருக்காங்க இல்லையா, சென்னை கிளம்பிக்கிட்டு இருக்க விஷயத்த பத்தினா கணேஷ் கிட்ட சொல்லாம அவங்க அம்மா கிட்ட மட்டும் சொல்லிட்டு கிளம்புறாங்க. கட் பண்ணி இந்த சைடு பயங்கர கடுப்புல அவங்க சென்னை போயிட்டாங்க அப்படின்ற விஷயத்த தெரிஞ்சு உட்காந்துக்கிட்டு இருக்க கணேசன் என்ன பண்றதுன்னு தெரியாம ஸ்ரீதேவிக்கு போன் அடிக்கிறாரு, நாட் ரீச்சபிள். ஆனா அதே சமயத்துல ஹீரோட நம்பரையும் பாத்தீங்கன்னா வச்சிருப்பாரு, அதுக்கும் போன் அடிக்க நாட் ரீச்சபிள். கடுப்போட உச்ச கட்டத்துக்கே போய் இந்த விஷயத்த பத்த வைக்கணும் அப்படின்றதுக்காக பத்மினி கிட்ட போய் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஷேர் பண்ண அவங்க சென்னை போன விஷயம் எனக்கு தெரியும்ன்றாங்க. சென்னை போன விஷயம் தெரியும், சரி அவங்க ரெண்டு பேருக்கும் போன் பண்ணி பார்க்க முடியுமான்னு கேட்க ரெண்டு பேருக்கும் நாட் ரீச்சபிள் தான். சென்னை அவ்வளோ பெரிய சிட்டி, அதுல நாட் ரீச்சபிள்னா என்ன அர்த்தம், அவங்க ரெண்டு பேரும் நம்மள ஏமாத்திட்டு இருக்காங்க அப்படின்னு மாதிரி கொளுத்தி விட்டுட்டார். அதே சமயத்துல இங்க காமிக்கிறாங்க அவங்க லிப்ட்ல வந்துகிட்டே இருக்கும் போது கால் பண்ண ட்ரை பண்ணிருப்பாங்க, அப்பதான் கால் நாட் ரீச்சபிள்ல இருந்திருக்கும். ஆனா அந்த பொண்ணோட அட்ரஸ் கண்டுபிடிச்சு அங்க போலான்னு போக அங்க பாத்தீங்கன்னா
பாத்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கும் ஓடி வந்து அந்த பையனுக்கும் பயங்கரமான சண்டை. இதுக்கு மாதிரியும் உன் கூட வாழ மாட்டேன், நான் இருந்து கிளம்புறேன்டான்னு கொட்டி படைக்க எல்லாத்தையும் எடுத்துட்டு போக இவங்க வந்திருப்பாங்க. நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்ல முதல்ல நம்ம ஒரு ரூம் போட்டு அப்புறம் பேசிக்கலாம்னு கூப்பிட்டு போக மறுபடியும் லிப்ட்ல போயிருப்பாங்க. சோ அதனாலதான் பாத்தீங்கன்னா 2 வாட்டி ட்ரை பண்ணும்போது நாட் ரீச்சபிள் இருந்திருக்கும். கட் பண்ணி இவங்க ஒரு ரூம் எடுத்து தங்குற மாதிரி காமிக்கிறாங்க. நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லி நீ இந்த மாதிரி சைனை போட்டு எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்டு அப்படின்னா நான் கல்யாணம் பண்ணிக்க தயாராயிடுவேன்னு சொல்ல இவங்க பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. என்னால உங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை வந்துருச்சு, இதுக்கு மேலேயும் நான் உங்களை கஷ்டப்படுத்த தயாரா இல்ல, எங்க வரணுமோ சொல்லுங்க, அங்க வந்து நான் உங்களுக்கு எல்லாத்தையும் முடிச்சு கொடுத்துட்டு போறேன் அப்படின்ற மாதிரி பேசிட்டு போக இவங்க 2 பேரும் வேலைகள் எல்லாமே முடிஞ்சிருச்சு, எல்லாமே சுலபமாயிருச்சுன்னு பேசிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல இவங்களை பார்க்கணுன்றதுக்காக கணேசனே அங்க வந்து இறங்கிட்டாரு. பார்த்தா இவங்க 2 பேரும் ஒரு ரூம்ல இருக்காங்க. எனக்கு அப்பவே தெரியும் நீங்க இந்த மாதிரிதான் ஏதாவது பண்ணுவீங்க, நீ என்னையே ஏமாத்த பாக்குறல, இதுக்கு மேல உனக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது, நீ யாரோ நான் யாரோ ஸ்ரீதேவி கிட்ட பிரேக்கப் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்காரு. இவங்களும் தொல்லை ஒழிஞ்சுதான்னு சந்தோஷப்பட கட் பண்ணி ஊருக்கு வந்து பத்மினி கிட்ட ஹீரோ பேசுற மாதிரி காமிக்கிறாரு. எல்லா விஷயமும் ஸ்டார்ட் அவுட் ஆயிருச்சு, இந்த பொண்ணு எங்க கூட்டு போய் தங்க வைக்குதுன்னு தெரியல, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் உன்னோட ஹாஸ்டல்ல நீ தங்க வச்சுக்க முடியுமான்னு சொல்ல அவங்களும் எந்த பிரச்சனையும் இல்லாம தங்கிக்கிட்டோன்னு சொல்லி உள்ள அனுப்புறாங்க. கட் பண்ண இந்த சைடு ஹீரோ வீட்டுல தூங்கிக்கிட்டே இருக்கும்போது அங்க பயங்கரமான சண்டை போன் வருது. ஓடி போய் பார்த்தா 2 பேரும் பயங்கரமா அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன ஏதுன்னு தெரியல. அங்க இருக்க எல்லாருமே விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்ல 2 பேருக்கும் சண்டை மூட்டிக்கிட்டே இருக்கு. இதுல முதல்ல கல்யாணம் பண்ணாங்க இல்லையா அவங்க, என்னைக்கா இருந்தாலுமே அவர் நான் தான் முதல்ல கல்யாணம் பண்ண, நீ 2ஆம் தாரமா தாண்டி போக போற, என்னையே இந்த மாதிரி பேசுறியான்னு சண்டை வலிக்குது. 2 பேரையும் விட்டு வச்சா சரிப்பட்டு வராது, இவள வேற இடத்துல தங்க வைக்கிறது தான் நல்லது அப்படின்னு மாதிரி முடிவு பண்ணி முதல் மனைவி இருக்கா இல்லையா அவளை வேற இடத்துல தங்க வைக்கிறாரு. இந்த விஷயங்களால பத்மினி செம்ம கடுப்புல இருப்பாங்க. இவரை பயங்கரமா திட்டிட்டு போக இவரு நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்கு, இதுக்கப்புறம் நம்மளோட வாழ்க்கையில எல்லாம் நல்லபடியா நடக்க போகுது அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்துக்கிட்டே இருக்க அடுத்த நாள் காலையில கோர்ட்டு கூடுது. எல்லாரும் அங்க அசம்பிள் ஆயிடுறாங்க. அந்த பொண்ணை கூப்பிடுங்கப்பா, டிவோர்ஸ் கேஸ் தானே, முடிச்சு விட்டா போச்சுன்னு சொல்ல அங்கதான் ஒரு ட்விஸ்ட். அந்த முதல் மனைவி இருக்காங்க இல்லையா வேற ஒரு இடத்துல தங்க வச்சிருப்பாங்களே அவங்க நைட்டோட நைட்டா எங்க போனாங்கன்னு தெரியல, அவங்கள ஆளே காணோம், அவங்க கோர்ட்டுக்கும் வரல அப்படின்ற மாதிரி தகவல் வருது. இதனால அங்க இருக்கிற ஜட்ஜும் என்னப்பா இது இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க, அவங்கள கூப்பிட்டு வந்தீங்களா இல்லையா, இந்த கேஸ நான் இன்னும் 1 மாசம் தள்ளி வைக்கிறேன்னு சொல்லிட்டு போக அங்க இருக்க எல்லாருக்கும் அப்செட். ஆனா அதே சமயத்துல பத்மினிக்கும் அவங்களோட மாமாக்கும் பயங்கர கடுப்பு, இதுக்கு மேலேயும் முடியாது, அவன் நம்ம வாழ்க்கைக்கே தேவையில்லாமா, உனக்கு வேற ஒரு நல்ல பையனா பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட போறாங்க. என் பொண்ணு பின்னாடி இனிமேல் வந்தேன்னு வையா கைய கால எல்லாத்தையும் உடச்சு விட்டுருவோம்னு சொல்லி பொண்ணை கூட்டு போய்கிட்டே இருக்காங்க. கட் பண்ண சில நாட்கள் போகிற மாதிரி காமிக்குது. நமக்கு எதுவுமே செட் ஆகல, நான் ஒரு ராசி இல்லாதவ போல அப்படின்னு மாதிரி அந்த மரம் இருக்கும் இல்லையா ஓடி போன இடம் அங்கேயே உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனா அப்பதான் ஓடி போனவரோட முதல் மனைவி இருக்காங்க இல்லையா அவங்க வராங்க. எதனால கோர்ட்டுக்கு வரல அப்படின்ற விஷயத்தையும் பயங்கர ஃபீலிங்கோட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இவங்க 2 பேரும் ஓடி போனாங்க இல்லையா லிவிங் டுகெதர்ல தான் ஒரு 2 வருஷமா வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. நிறைய சின்ன சின்ன சண்டைலாம் வரும், நான் இந்த மாதிரி கோச்சிக்கிட்டு வெளியே வருவான், அவனை கூட்டு போக ரிட்டர்ன் வந்துருவோம். அதே மாதிரிதான் நீங்க வந்தப்பயும் சண்டை வந்தது, உங்க கூட வந்தேன் அப்படின்னா மறுபடியும் என்ன பேசி கூட்டு போவா அப்படின்னு நம்பிக்கையில தான் வந்தேன். ஆனா இதுதான் சமயம் சொல்லி அவன் வேற ஒரு கல்யாணத்தை பண்ண ஏற்பாடு பண்ணிட்டான், எங்களுக்கு இன்னும் கல்யாணம் கூட ஆகல, என்னால எதுவுமே பண்ண முடியல அப்படின்ற மாதிரி பயங்கரமா அழுது சொல்லிக்கிட்டே இருக்க இவர் ரியாக்ட் பண்ணாம அப்படியே இருக்காரு. கட் பண்ணா இவங்களை ஏமாத்திட்டு போனா இல்லையா அந்த பையன் பாத்தீங்கன்னா கல்யாணத்தை எல்லாத்தையும் பண்ணி முதல் இரவுக்கு ரெடி ஆகி சந்தோஷமா உள்ள போக அங்க ஒரு ட்விஸ்ட், கல்யாணம் பொண்ணு ஆள் மாத்திட்டு இருப்பாங்க. லிவிங் டுகெதர்ல தான் இல்லையா அந்த பொண்ணு இருக்கும். இவனுக்கு ஒன்னும் புரியல, யார் இந்த வேலையை பார்த்ததுன்னு கடுப்புல இருக்கும் போதுதான் ஹீரோவும் ஸ்ரீதேவியும் உள்ள வராங்க. இந்த வேலைகள் எல்லாமே பண்ணது இவங்க தான் அப்படின்னு மாதிரி தெரிய வருது. ஆனா அது கூடவே இவன் 2 வருஷமா அந்த பொண்ணு கூட லிவிங் டுகெதர்ல இருந்து இப்ப ஏமாத்திட்டு போக ட்ரை பண்றா அப்படின்ற எல்லா விஷயத்தையும் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்ல அவங்க என்ன பண்றதுன்னு தெரியாம இந்த பொண்ணு கூட சேர்த்து வச்சிட்டாங்க. அப்போ இந்த பையன் புதுசா கல்யாணம் பண்ணிருப்பான் இல்லையா அந்த பொண்ணு அங்க வந்து வேகமா அடிச்சுக்கிட்டு அழுவ ஆரம்பிக்கிறாங்க. என் வாழ்க்கையே போயிடுச்சு, அப்பவே சொன்னேன் இந்த அரேஞ்ச் மேரேஜ் எல்லாம் செட் ஆகாது, சொன்னதை கேட்டீங்களாங்க நீங்கன்னு பயங்கரமா அழுதுகிட்டே இருக்க ஹீரோவும் ஹீரோயினையும் காமிக்கிறாங்க. நம்ம பண்ணதே இவகிட்ட சொல்லிட்டு தானே பண்ணோம், எதுக்கு இப்போ ஓவர் எமோஷனல் ஆகுறான்னு சொல்ல அப்படியே இந்த பொண்ணு காமிக்கிறாங்க. இவங்க இந்த விட்டு போட்டதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இவங்க கல்யாணத்துக்கு முன்னாடி ஒருத்தரை லவ் பண்ணிருக்க அப்படின்னு மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனா வீட்டுல ஒத்துந்திருக்க மாட்டாங்க. இப்ப அடிச்சுக்கிட்டு அழுவுறதால நீ லவ் பண்ணதா சொன்னலம்பா அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கோமா இவங்க அப்பா அழுதுகிட்டே சொல்ல இவங்களோட பிளான் சக்சஸ். இதை பார்த்த ஹீரோ ஹீரோயின் மாஸ்டர் மைண்ட் தாமா இவன் யோசிக்க அப்படியே கட் பண்ணி எல்லாரும் அவங்களோட ஜோடி கூட சந்தோஷமா இருக்கிற மாதிரியும் இந்த சைடு ஹீரோ தன்னோட பத்மினிய வேணாம் அப்படின்னு மாதிரி வந்துட்டாரு. ஸ்ரீதேவியும் கணேசனை கல்யாணம் பண்ணிக்க போறதா இருந்தது, அவரும் வேணான்னு போயிட்டாரு. இப்ப இவங்க 2 பேருக்குள்ளயும் காதல் மலருது அப்படின்றத காட்டணுன்றதுக்காக ஒரு ஹார்ட்டின் சிம்பிள போட்டு அவங்க 2 பேரும் கார்ல போய்கிட்டே இருக்காங்க. இத்தோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. சோ 2 பேருக்குமாச்சு கல்யாணம் ஆகும் அப்படின்னு மாதிரி நம்புவோம். கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அப்படின்னு மாதிரி நம்புறேன். இதே மாதிரி நிறைய மூவிஸ் அண்ட் சீரிஸோட எக்ஸ்பிளனேஷன் நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறந்துடாம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க.